வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு, உப்பு வித்துட்டு இருந்தாருங்க. அப்ப கழுதை மேல அந்த உப்பு மூட்டையை வந்து வச்சு கொண்டுட்டு போறது அவரோட வழக்கமா இருந்துச்சு. ஒரு நாள் என்ன, அந்த கழுதை தவறுதலா ஒரு ஏரியில விழுந்துருச்சு. விழுந்த உடனே அந்த கழுதை மேல இருந்த மூட்டை, உப்பு மூட்டை இல்லையா, தண்ணியில எல்லாமே கரைஞ்சிருச்சு. இந்த கழுதை வெளியில வந்தோடனே அந்த மூட்டைலாம் ரொம்ப லேசாயிடுச்சு. அதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த வியாபாரம் என்ன பண்ணாரு, அந்த உப்பெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் திரும்ப உப்பு மூட்டையை எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. இந்த கழுதை என்ன பண்ணிடுச்சு, திரும்ப ட்ரிக் பண்ணி எனக்கு அது லேசா இருந்துச்சுன்னு சொல்லி திரும்ப அதுவாவே வந்து அந்த ஏரிக்குள்ள விழுந்து உப்பெல்லாம் வந்து கரைஞ்சிருச்சு. இந்த கழுதையோட தந்திரம் தெரிஞ்ச வியாபாரி என்ன பண்ணார் அப்படின்னா, நீ இப்படியா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உப்பு மூட்டைக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு பஞ்சு மூட்டையை வச்சுட்டாரு. ஸோ இப்பயும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம பக்கம் அந்த ஏரிக்குள்ள அந்த கழுதை வந்து தவறி விழுகிற மாதிரி நடிச்சு விழுந்துருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மூட்டை ரொம்ப வெயிட் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த கழுதைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாரம் அதிகமாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துலயோ இல்லை யாரையோ வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், கண்டினியூஸா ஏமாத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா அது என்னைக்குனாலும் அது உங்களுக்கு ரிஸ்க் அமையுன்றதுக்கு இந்த கதை வந்து ஒரு